வணக்கம். ஆன்மீக ஜோதியின் அன்பு வணக்கங்க. ஆன்மீக ஜோதியினுடைய மே மாத ராசி பலனில் மகர ராசினருக்கான பொது பலனை பார்க்கலாம். மகர ராசினர் அப்படின்னும்போதே 2024 உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு கேட்டால் மே மாதத்தையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். 2024ஆம் ஆண்டிலிருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கியிருக்குன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மே மாதமும் உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மாதம்தான். மகர ராசியை பொறுத்தவரை மே மாதத்தில் மாற்றங்கள் என்பது ஏற்படும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் விருப்பப்பட்ட இடமாகவும் இருக்கலாம். இந்த ஊர் வேண்டாம், வேறு ஊருக்கு போகலாம், அங்கே ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு நல்ல ஒரு சர்வை நம்ம பண்ணலாம், உங்களுடைய ஊதியத்துக்கு ஏற்ற வகையில், உங்கள் சம்பளத்துக்கு ஏற்ற வகையில் அங்கே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு பல விருப்பங்கள் இருக்கும். அதுக்கான முயற்சிலாம் செஞ்சுருந்துருப்பீங்க. கடந்த காலங்களில் அது ஏதோ ஒரு காரணத்தால் அந்த விருப்பம் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய மாதங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாற்றம், அந்த விருப்பம் என்பது நடக்கக்கூடிய வாய்ப்பானது இருக்குது. கிரக அமைப்புகள் படி மகர ராசினருக்கு ஏதோ ஒரு விதத்தில் இடமாற்றமோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல மாற்றமோ கண்டிப்பாக ஏற்படும். அது நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் மாற்றங்கள் என்பது ஏற்படுவது உறுதியாக இருக்குதுங்க. அதே மாதிரி இதுவரையும் திருமணம் ஆகலை, திருமணம் சார்ந்த முயற்சியெல்லாம் இறங்கலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். சரியான வரன் உங்களுக்கு அமையும். விருப்பத்திற்கேற்ற வரனானது அமையும். ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். கொஞ்சம் பொறுமையோடு என்ன பண்ணணும், நீங்கள் கவனிக்கணும். கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது. அதே சமயத்தில் கிட்ட வரக்கூடிய வரனானது கை நழுவி போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நிதானமாக என்ன பண்ணணும், காத்திருந்து உங்களுக்கு விருப்பத்திற்கேற்ற வரனை கைப்பிடிக்கணும். விருப்பத்திற்கேற்ற வரன் அமையும். ஆனால் பொறுமை என்பது உங்களுக்கு இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடக்கூடாது. ஏன்னா வாழ்க்கை இல்லையா, முடிவு எடுப்பது என்பது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை தெளிவாக எடுங்க. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு அதை நம்பி எடுக்கக்கூடாது. உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்குதா, உங்களால் அவங்களோட வாழ்நாள் முழுக்க இருக்க முடியுமா, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் ஒத்து போகுதா, அதை சரியான முறையில் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அடுத்தவர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விடக்கூடாது. சரியான வரன் அமையும். அந்த வரன் உங்களுக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் இருக்குதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணுங்க. அடுத்தது குடும்பத்தில் மகர ராசினருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே மகர ராசினர் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்காக செயல்படக்கூடியவர்கள், மற்றவர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசி. அப்போ இப்போவும் மே மாதத்தில் என்ன பண்ணுறீங்க, மற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லி உங்களுடைய விருப்பத்தை விட்டு கொடுப்பீங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயம் நல்லதாகவே இருக்கும். ஆனால் அதுவே உங்களுக்குன்னு வரும்போது எல்லாமே தலைகீழாக மாறிடும். உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அது அமையாது. அதே மற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிறப்ப அது உண்மையிலே நல்ல விஷயமாக மாறும். உங்களுடைய மனசு அந்த அளவிற்கு ஒரு நல்ல பக்குவ நிலைக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். மகர ராசியை பொறுத்தவரை மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள், மற்றவர்களுடைய இன்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள், மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்க்கக்கூடியவர்கள். ஆனால் உங்களுடைய சொந்த வாழ்க்கை அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு சில சறுக்கல்கள் ஏற்படும். எதிர்பாராத ஏமாற்றங்கள் என்பது வந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். என்னடா எடுத்த உடனே இப்படிலாம் சொல்கிறேனே, அதனால் மே மாதம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. இடமாற்றம் ஏற்படும், மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் ஏமாற்றம் ஏற்படாது. உங்கள் விருப்பம் கொஞ்சம் காலதாமதமாகும், அவ்வளவுதான். சரிங்களா? பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பத்தில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும்.
கணவன் மனைவியாக இருக்கும்போது ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒருத்தருக்கொருத்தர் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனையை கூட பெரிதுபடுத்தக்கூடிய நபராக உங்கள் பார்ட்னர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழலாக இருந்துவிடும். அதனால தான் மகர ராசினரை பொறுத்தவரை மற்றவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை விட்டு கொடுப்பீங்கன்னு சொன்னேன். ஆகையால் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் அதை முக்கிய ஒரு நிலையில் இருக்கிறீங்க. அவங்க சொல்வதை காதில் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட அமைதியாக இருங்க. அப்போது கண்டிப்பாக குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. மாணவர்களை பொறுத்தவரை கடினமான பயிற்சி எப்போதுமே தேவைங்க உங்களுக்கு. ஏன்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னு பல செயல் வடிவத்தில், அதாவது திட்டங்களை செயல் வடிவத்துக்கு கொண்டு வருவீங்க. ஆனால் நீங்கள் நினச்சது ஒன்றா இருக்கும், அங்கே நடக்கிறது ஒன்றாக இருக்கும். ரெண்டுமே குழப்பத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களுக்கு. பெரியவர்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணுமா அப்படின்ற குழப்பம், உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளணுமா அப்படின்ற ஒரு குழப்பம். ஆனால் இது இரண்டையுமே வைக்கத்தொட்டு, இது இரண்டையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கன்சிடர் பண்ணாமல் எதிர்காலத்திற்கு எது சிறப்பாக இருக்கும் அதை தான் நீங்கள் முடிவு பண்ணணும். அனுபவசாலிகளுடைய கருத்தை கேட்டு அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நீங்கள் தீர்மானிக்கலாம். உங்களுடைய விருப்ப பாடப்பிரிவுகள் இப்போ கிடைக்காம போவது போல் ஒரு சூழல் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட காலேஜ் கிடைக்காம போவது மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். அதனால் அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு முடிவுக்கும் நீங்கள் போயிடக்கூடாது, எந்த ஒரு முடிவையும் எடுத்துடக்கூடாது. இந்த பாடப்பிரிவு தேவையில்ல, சரி இது கிடைக்கிது, இதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்பது வந்துடும். ஆனால் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் என்ன பண்ணணும், தெளிவான நபர்களிடம், அனுபவசாலிகளிடம் சொல்லணும். அப்போ உங்கள் விருப்பம் எப்படி நீங்கள் நடத்திக்கலாம், அதை எப்படி எளிதாக அடையலாம், அதற்கான வழிமுறை என்ன, அதெல்லாம் நீங்கள் தெளிவாக தீர்மானித்த பிறகு அதற்கான முறையில் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக மாணவர்களே உங்களுடைய வெற்றி என்பது உறுதியாக இருக்கும். செயல் வடிவம் ஒன்று, திட்டம் ஒன்று, ஆனால் அதை செயல்படுத்தும் விதம் என்பது வேறு. புரியுதா உங்களுக்கு? மாணவர்களை பொறுத்தவரை கடினமான பயிற்சி, முயற்சி இது இரண்டும் இருக்கணும். இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவர்கள், எக்ஸாம் அடுத்த வாரம் வருது, அடுத்த மாதம் வருது, நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு நேரம் இருக்குது, நம்ம அப்புறமா படிச்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப தவறு, ஆபத்தும் கூட. முடிந்தளவு என்ன பண்ணுங்கள், எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக படிக்கணுமோ, எந்த அளவிற்கு நீங்கள் பயிற்சி செய்யணுமோ அதை முதல்ல செஞ்சிடுங்க. அப்புறம் படிச்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது அந்த கால சூழல்கள் மாறிவிடும். எதிர்பாராத ஏதாவது ஒரு நிகழ்வுகள் ஏற்பட்டுவிடும். படிக்க முடியாத சூழல் என்பது உண்டாகிடும். அதனால் இப்போவே என்ன பண்ணுங்கள், இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்கள் விருப்பமான பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கணும். இந்த ஊரில் காலேஜ் இல்லை, நம்ம அடுத்த ஊருக்கு நம்ம போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், அதுக்கான லோனுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், எஜுகேஷன் லோனுக்கு ட்ரை பண்ணலான்னு நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. மகர ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அதனால் வேறு விதமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழல், வேறு ஒரு பாடப்பிரிவை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு அவசரப்படுவீங்க. கொஞ்சம் நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க, உங்களுடைய விருப்பம் நடக்கும். ஆனால் பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப தேவை மகர ராசிக்கு மே மாதத்தை பொறுத்தவரை. ஆக மாணவர்களே கவனமாக இருங்க. அடுத்தது குடும்பத் தலைவிகளை பொறுத்தவரை ஏற்கனவே மகர ராசினர் மற்றவர்களுக்காக வாழக்கூடிய நபர்கள். இப்போவும் உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் சுமை என்பது ஏற்படும். நீங்கள் தான் செய்தாக வேண்டிய ஒரு கட்டாய நிலை என்பது ஏற்படும். உங்களை டிபெண்ட் பண்ணித்தான் இருப்பாங்க, வேறு வழி கிடையாது. ஆகையால் நீங்கள் உங்களையும் பார்த்துக்கணும், உங்களை சார்ந்தவர்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மகர ராசியினரே கவனமாக இருங்க, முக்கியமாக குடும்பத் தலைவிகள். ஏன்னா மற்றவர்களுக்காக நீங்கள் அதிகப்படியான சுமை, அதிகப்படியான வேலை என்பது வரும். ஆகையால் முடிந்த அளவு
ஓய்வுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை வெளியில் இருக்கிற சூழலும் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய பொறுமையை சோதிப்பது போல் இருக்கும். வீட்டிலையும் அந்த பொறுமையை சோதிப்பது மாதிரியான சம்பவங்கள் தான் நடக்கும். உங்களுடைய கருத்துக்கு அவங்க செவி சாய்க்க மாட்டாங்க. எல்லாமே ஏட்டிக்கு போட்டியாக இருப்பது போல தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வாய் வார்த்தைகள் பெரிதளவில் மாறாமல் பார்த்துக்கோங்க. பெரியவர்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நீங்கள் கவனம் எடுத்துக்கணுங்க. சின்ன விஷயமாக இருக்கும்போதே அதை நீங்கள் கவனிக்கணும். மாலை நேரங்களில் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மனதை பக்குவமாக வைத்துக்கொள்வது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களுடைய ஆதரவுகளையும் உங்களுடைய அறிவுரைகளையும் நீங்கள் சொல்ல வேண்டியது அவசியம். ஆக மகர ராசியை பொறுத்தவரை மே மாதம் மாற்றங்களை அளிக்கக்கூடிய ஒரு மாதம்.